ஹாய் ஆல், இன்னைக்கு வந்து 1 kg பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் பேபி ஷவர் தீமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக பேபி ஷவர் அப்படின்றப்போ வந்து நமக்கு ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் தான் கேட்பாங்க. இவங்க வந்து ஒயிட்டும் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து கேக் டிசைன் என்னமோ சிம்பிள் தான். அவங்க ஃபஸ்ட்டு அனுப்பிச்ச இமேஜஸ் எல்லாம் ஃபாண்டன்ட் ஒர்க் வச்சு நிறையா வந்து டிசைன் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வேணும் அப்படின்றனால சில டிசைன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணதுலேயே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம். இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான், வெறும் வந்து 3 ஷேட்ஸ் கொடுத்துட்டு அதை ஸ்மூத்தன் பண்ணியாச்சு. அண்ட் மேலேயும் வந்து மல்டி கலர்ஸ் மாதிரி லைக் 3 கலரையுமே வச்சு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அதில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கார்னர்ஸ் வந்து நம்ம நீட் ஃபினிஷ் கொடுக்காம கொஞ்சம் வந்து ரா எட்ஜஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அந்த லுக் வந்து நல்லா என்ஹான்ஸாக தெரியும். அப்புறம் வந்து நமக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வேணும் அப்படின்றனால நம்ம டாப்பர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டாப்பர்ஸ் ஆக்சுவலாக நான் ஷாப்பில் போயிட்டு அவங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜ் ஷேர் பண்ணி இந்த தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டும் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டாப்பர் வாங்கினதும் இல்லாமல் நான் இன்னொரு டாப்பரும் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு செட்டு. ஸோ வேணுன்றவங்க இதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே இருக்குது. ஒரு பேபி ஷவருக்கு தேவையான எல்லா டாப்பருமே கவர் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து இட்ஸ் கேர்ள், இட்ஸ் பாய், அப்புறம் குட்டியாக வந்து பேபி வந்து கடல் பண்ணியிருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஆக்சுவலாக வெல்கம் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து பேபி ஷவரோட ஒரு ரவுண்டு டாப்பர் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்றனால நம்ம வந்து அந்த 3 கலர் மிக்ஸ் பண்ணதுலேயே நான் பைப் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன் சைடில். இதில் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்ப்ரிங்கிள் வந்து அதே ஷேடில் ஆட் பண்ணி லைக் பிங்க்கு எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப எதுவுமே வந்து அப்நார்மலாக இருக்கக்கூடாது அப்படின்றனால இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அதில் வந்து மில்க் பாட்டில் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அந்த பேபியோட ஃபுட்டு ஆக்சுவலாக அது பேபி ஷவரோட வந்து செட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான டாப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளே வந்து தேடி பிரிண்ட் எடுத்தாலும் இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பேபி பாய் பேபி கேர்ள்ன்றதை. ஸோ இந்த ஃபுட் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அதே மாதிரி இந்த கேக்கை வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஃப் ஹார்ட்டோடு சென்ட் பண்ண மாதிரி இருந்தது. இந்த லுக் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த கேக் வந்து சிம்பிள் டிசைன் மாதிரியே தெரியல, அவ்வளோ வந்து ஒரு என்ஹான்ஸ் லுக்காக ஒரு ரிச்சான லுக்காக இருந்தது. இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றனால நாங்கள் இந்த இது சூஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும், நீங்கள் ஃபாண்ட் ஒர்க்லாம் விரும்புகிறீங்க அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் அவுட்ஃபிட் கிடச்சிருச்சு பேபி ஷவரோடது. அதே மாதிரி கங்க்ராட்ஸ் போர்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்று பேபி ஷவர்ன்றதை வந்து நம்ம இதில் மேலே கிளம்ஸியாக வைக்க வேணாம் அப்படின்றனால நம்ம வந்து அதோட ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்துருச்சு. அந்த இங்கே டூத்பிக் வந்து ரிமூவ் பண்ணனால அதை காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இப்படியே பேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போகிறப்ப வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமர் வந்து நீங்கள் பேசாமல் எடுத்துடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க கேட்ட மாதிரி ஓகே, ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்ம மேலே இருக்கிற அந்த டாப்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ளேஸும் தெரியும். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இமேஜ் ஷேர் பண்ணிட்டேன். பட் இப்படியே பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாலும் நம்ம அப்படியே வந்து இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படின்றனால அவங்களுக்கு எல்லா வீடியோ நான் ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ கஸ்டமர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவங்க ரிவ்யூ நல்லா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா பெரிய ஈவெண்ட்டுக்கு கேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.